ஃபர்ஸ்ட் ஒரு சூப்பரான சாங் போட்டாங்க. மையா மையா சாங் போட்டோனே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சோபா இந்திரகுமார், அதுக்கப்புறம் ஆடிக்கிட்டு மணிவண்ணன். இது என்னடா அது டிஃபரெண்ட் பேரா இருக்கு. இது வந்து ஒரு ஃபெமினைன் சாங் ஆச்சு. அவங்களே சும்மா யோகா தலைகீழ நடந்து வருவாங்க, மாஸ்க் பண்ணுவாங்க. இவர் என்ன பண்ண போறான்னு எல்லா ஜட்ஜஸே ஒரு மாதிரி ஷாக்கா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒண்ணு பண்ணாரு பாருங்க. கரிஷ்மா அரவிந்த் அவங்க தான் பேர் ஆவாங்க அப்படின்னு வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அப்படி அவெல்லாம் கிடையாது. ஆரம்பத்துல இருந்து தலைமை இந்த பக்கம் ஒண்ணு போட்டுக்கிட்டு இருக்காரு, அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கரிஷ்மா வந்து நல்லா பண்ணல, ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த ஆப்ஷன் ஒழுங்கா யூஸ் பண்ணல, கெமிஸ்ட்ரியே இல்ல அப்படின்னாங்க. கரிஷ்மா என்ன சொன்னாங்கன்னா, அவன் என்ன தூக்கிட்டே இருக்கான், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னாங்க. ஓவியா கரெக்டா சொன்னாங்க, நீங்க கம்ஃபர்டபிளா இல்லைன்னா சொல்லிருங்க, ஸ்டாப் பண்ண சொல்லிருங்க, அவ்வளவுதான். நீங்க ஏன் வந்து விடுறீங்க, இல்ல எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு அரவிந்த் மூஞ்சம் ஆயிடுச்சு. என்னப்பா எப்படி சொல்ற, நம்மளாம் ஜாலியா பேசி கம்ஃபர்டபிளா இல்லையா அப்ப நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஓட்டிங் கேட்கும் போது யார் நல்லா பண்ணலன்னு சொல்லும் போது அரவிந்த் சொன்ன நேம் வந்து கரிஷ்மா தான். அனைவருக்கும் உங்கள் தனுஷ் மற்றும் அகிலாவின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ தி பிக் பாஸ் காமன் மேன் ரிவ்யூ எபிசோட் 9. ஸோ எஸ், ஆரம்பத்திலே தெரிஞ்சிருக்கும் நாங்கள் ஆடின ஆட்டம் சம்மந்தமே இல்லாமல் இருக்கு. இன்னைக்கு எபிசோடு அந்த மாதிரி தான் சம்மந்தமே இல்லை இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லாருக்குமே ஒரு சின்ன சாரி. இது வரைக்கும் எபிசோடுக்கு முன்னாடி எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. ஃபர்ஸ்ட் 2-3 எபிசோட்ஸ் நம்ம ப்ரோவோக் டிவியில் போட்டுட்டு இருந்தோம். ரிமைனிங் எபிசோட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம ரிவ்யூ எல்லாமே ப்ரோவோக் லைஃப் ஸ்டைல் நம்மளோட இன்னொரு யூடியூப் சேனல் இருக்குது, அதில் பாருங்க. ஸோ மக்கள் நீங்கள் எல்லாருமே வந்து இதிலே பண்ணுங்க அப்படின்னு கேட்டனால இதுக்கப்புறம் எல்லா ரிவ்யூமே எபிசோட் 9ல இருந்து எல்லா ரிவ்யூமே ப்ரோவோக் டிவிலே நீங்கள் பார்க்கலாம். எஸ். ஸோ எஸ், இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு அகிலா? இன்னைக்கு எபிசோட் வந்து ரொம்ப பயங்கரமா இருந்தது. ஸ்டார்டிங்கே ரொம்ப எந்துவா இருந்துச்சு. உள்ள வரும்போதே வந்து ஜட்ஜஸா இருக்கட்டும், மாயாவே உள்ள மாயாக்கு பேர் போன ரவுண்டு தான் இந்த ரவுண்டு. ஆமா, கண்ணோடு பாத்துருக்குள்ள டங்லகிரடன் அந்த மாதிரி வந்து அவங்க டான்ஸ் மேரத்தான்ல கலக்கிருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்க ஒரு மினி டான்ஸ் மேரத்தான். உள்ள வரப்ப கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ஆடிக்கிட்டே இருக்காங்க. ஆமா, அந்த ரெட் கலர்ல ஸ்டேஜ் போட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு சைடு வச்சு எடுத்த உடனே ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எடுக்கவில்லை, ஸ்டேஜ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒருத்தரா டான்ஸ் ஆடிட்டு அப்படியே போய் உட்கார்ந்தாங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜஸும் வந்து எல்லாருமே இங்கேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அப்ப வந்து கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னுட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி டீம் பிரிக்கணும் அப்படின்னுட்டு சொன்னாங்க. எஸ், ஆரியும் வந்து அதுக்கப்புறம் ராஜுன்னு நின்று இருந்தாங்க. பஸ்ஸர் அடிச்ச உடனே யார் யார் பின்னாடி வந்து நிக்கிறீங்களோ அவங்களாம் ஒரு டீம் அப்படின்னு வழங்கமால பஸ்ஸர் அடிச்ச உடனே ஓடுறாமா அப்படின்ற மாதிரி கண்டஸ்டன்ஸ்லாம் ஓடி போயிட்டு லைன்ல நின்ட்டாங்க. சோ மொத்தம் 22 கண்டஸ்டன்ட்ல வந்து 11 கண்டஸ்டன்டா வந்து ஒருத்தர் பின்னாடி போய் நிக்கணும், 2 ஜட்ஜஸ் பின்னாடியும் போய் நிக்கணும். சோ 2 டீமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறமா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வரும்போது 2 டீம் பிரிச்சுட்டாங்க. 2 டீமுக்கு பேர் வச்சுக்கிட்டாங்க. ஒருத்தங்க வந்து பேட்டர் ராப் அப்படின்னு வச்சாங்க, இன்னொரு டீம் வந்து உள்ளூர் ஆட்டக்காரங்கள் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டாங்க. சூப்பர். அப்ப இந்த மாதிரி பேரை யாருமே வச்சிருக்க மாட்டாங்கன்னு மாயா கலைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த என்ன சொன்னாங்கன்னா 4 சோலோ பர்ஃபார்மன்ஸ், தனித்தனியா 4 பேர், அந்த டீம்ல ஒருத்தங்க இந்த டீம்ல ஒருத்தங்க, அந்த மாதிரி 4 பேர் வர போறீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 டூயட் பெர்ஃபார்மன்ஸ், 2 குரூப். சோ இந்த மாதிரி வந்து பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க. யார் யார் இப்பயே பிரிச்சுக்கோங்கன்னே ஃபர்ஸ்ட் ஒரு சூப்பரான சாங் போட்டாங்க. மையா மையா சாங் போட்டோடனே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சோபா இந்திரகுமார், அதுக்கப்புறம் ஆடிக்கிட்டு மணிவண்ணன். இது என்னடா அது டிஃபரெண்ட் பேரா இருக்கு. இது வந்து ஒரு ஃபெமினைன் சாங் ஆச்சு. அவங்களே சும்மா யோகா தலைகீழ நடந்து வருவாங்க, மாஸ்க் பண்ணுவாங்க. இவர் என்ன பண்ண போறான்னு எல்லா ஜட்ஜஸே ஒரு மாதிரி ஷாக்கா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒண்ணு பண்ணாரு பாருங்க. ஒன்னா காட்ட ஆரம்பிச்சாரு. டான்ஸ் தான் பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சோம். பட் வந்து அவர் வேற மாதிரி எடுத்துட்டு போயிட்டு, பட் நல்லா இருந்துச்சு. என்டர்டெயின் தானே பண்ணணும் இந்த ரவுண்ட்ல. ஸ்டார்டிங்ல மெயின் கிடையாது, என்டர்டெயின் பண்ணணும். உங்களோட ஜோன்ல இருந்து நீங்க வெளியில வந்து உங்களோட திறமையை காட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவர் வந்து பயங்கரமா பண்ணாரு. எந்த ஒரு சுத்தி இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ கேமராஸ் இருக்கு, இவ்வளோ பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிற எதையுமே யோசிக்காம ரொம்ப நல்லா பண்ணாரு, என்டர்டெயின் பண்ணாரு. எஸ், ஜட்ஜஸ்லாம் ஸ்டார்டிங்லேயே நம்மகிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருந்தாங்க. இது வந்து நீங்க நல்லா ஆடுறீங்களா கிடையாது, நீங்க வந்து உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில வரீங்களா, நீங்க எந்த அளவுக்கு வந்து ஹாப்பியா என்ஜாய் பண்றீங்க, அதுதான் முக்கியம். நீங்க சூப்பரா டான்ஸ் ஆனா நீங்க நல்லா பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம் கிடையாது. என்ஜாய் பண்ணி மக்களை என்டர்டெயின் பண்ணி கனெக்ட் பண்ணி இந்த வைப்ரேஷன் எப்படி நீங்க வந்து செலுத்துறீங்க அப்படின்னு தான் முக்கியம்னாங்க. அந்த வகையில மணிவண்ணன் ஹேட்ஸ் ஆஃப் தலைவா, அவர் ஆடின ஆட்டத்துக்கும். அதே நேரத்துல ஷோபாவை நம்ம சும்மா சொல்லிட முடியாது. அவங்களும் வந்து ஈக்குவல் டஃப் கொடுத்தாங்க. அவங்களும் அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளில வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து யோகாலேயே அந்த பேக் போஸ்லாம் கொடுத்து பயங்கரமா ஆடி
ஃபுல்லா கலக்கிட்டாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிக்கவே இல்ல. அவ்ளோ நல்லா என்டர்டெயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நோட்டபிளா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இப்ப நம்ம பேச போறோம். அதுதான் வந்து எல்லாரும் கான்ட்ரோவர்சியாவும் சில பெர்ஃபார்மன்ஸ் பேசப்பட்டுச்சு. பிக் பாஸ் ஷோவா இல்ல என்னடா வந்து கப்பிள் ஷோவா நீங்க பாட்டுக்கு ஒண்ணு பண்றீங்களே, சின்ன குழந்தைங்கலாம் பாத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சோஷியல் மீடியால போயிட்டு இருந்துச்சு. சோ அந்த வகையில 2வது அந்த சோலோ பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா பண்ணாங்க. அண்ட் கப்பிள் பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் ஒரு டீம் வந்தது. சோ ராஜு டீம்ல இருந்தும் ஆரி டீம்ல இருந்தும் ஒரு பேர் வந்திருந்தாங்க. பேர் அப்படின்னாலே இது வந்து கப்பிள் ரவுண்ட் அப்படின்னும் போது அவங்க மைண்ட்ல என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு பாயும் கேர்ல தான் கப்பிளா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி அந்த டீம்ல வந்து 2 பேருமே வந்து ஒரு பாய் கேர்ள் அப்படிங்கிற மாதிரி கப்பிள் சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பட் ஆப்போசிட் டீம்ல வந்து அவங்க அப்படி சூஸ் பண்ணல. அவங்க வந்து இன்னும் டிஃபரெண்டா ஆண் பெண் ஜாலியா வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபிளா இருக்க சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த பக்கம் இருந்து சுகுமாரும் அபிநயம் வந்தாங்க. அவங்க வந்து ஆடுறப்போ அவங்க இஷ்டத்துக்கு ஆடுறாங்க. ஒரு பேர் மாதிரி இல்ல. ஆனா சுகுமார் ப்ரோ கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் பண்றீங்க? கிஸ் குடுக்குறாரு, சுத்துறாரு, கீழே உட்காராரு, மடியில படுக்க வைக்கிறாரு. பட் இதுல நீ நோட் பண்ணியா அவங்க வந்து கம்ஃபர்ட்டா இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. அபிநயா வந்து கடைசி வரைக்கும் கம்ஃபர்ட்டா இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் வந்தது. அவங்க ஓபன் அப் ஆகலையோ, அவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் ஷையாவே இருந்த மாதிரி இருந்துச்சு. மேபி வீட்ல பாப்பாங்கன்னு பயந்துருப்பாங்க. சுகுமாரும் அப்படிதான் இருந்தாரு, அபிநயா அப்படிதான் இருந்தாங்க. இத்தனைக்கும் கேட்டுக்கிறாங்க ஏற்கனவே நான் வந்து கிஸ் பண்ணுவேன், நீங்க வந்து மடியில படுத்துக்கோங்க அந்த மாதிரி எல்லாம் ஏற்கனவே பேசி வச்சுட்டு தான் ரோஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதுதான் ஹைலைட்டே. தலைவா வேற மாதிரி தலைவா நீ ஸ்டேஜ்ல ஆன் ஸ்பாட்ல நீங்க பண்றது தான் என்டர்டெயின்மென்ட். பட் இதுக்கெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அது கொஞ்சம் சொதப்பிச்சு. ஜட்ஜஸே ஃபீல் பண்ணாங்க. ராஜுலாம் நான் வந்து என் டீம் வேண்டாம் இப்படி பண்றீங்க, நான் வேற டீம் மாறிக்கிட்டா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. மாறிடுங்க, தயவு செஞ்சு மாறிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கரிஷ்மா அரவிந்த் அவங்க வந்து அவங்க தான் பேர் ஆவாங்க அப்படின்னு வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அவெல்லாம் கிடையாது. ஆரம்பத்துல இருந்து தலைமை இந்த பக்கம் ஒண்ணு போட்டுக்கிட்டு இருக்காரு, அவங்க ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த ரெட் கலர் ஸ்டேஜ் அங்கதான் பண்ணும். தலைவன் வந்த பாருந்தே பர்ஃபார்மன்ஸ் தூக்கு. அவங்க வந்து என்ன பண்ற அப்படின்னு சேஞ்சில் இருக்காங்க. கனிஷ்மா நீ வா வா வான்னு அரவிந்த் தூக்கிட்டு போயிட்டு அங்க நிப்பாட்டி ப்ராப்பர்ட்டி எடுக்க ஒரு லேட்டு. திலானா சாங் எந்த மாதிரி ஒரு சாங் பாட்டு போய்கிட்டே இருக்கு. இவங்க பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஜட்ஜஸ் எல்லாம் வந்து டைம் போது போடான்றாங்க. அவங்களும் உள்ள போயிட்டு ஆடுறாங்கன்னா அவங்க பாட்டுக்கு ஸ்டார்டிங்ல நாங்க ஒரு பாட்டுக்கு ஆடினோம் பாருங்க, அந்த மாதிரிதான் அவங்க பாட்டுக்கு ஆடிட்டு இருந்தாங்க. பாட்டுக்கு ஆடுங்கன்னா நீங்க பாட்டுக்கு ஆடுறீங்க. பட் அதுதான் ஆக்சுவலா அந்த ரவுண்டே. பட் என்டர்டெயின் பண்ணணும் அவ்வளவுதான். அந்த பீட்டுக்கு ஆடணும் அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நீங்க ஜாலியா சிரிச்சுக்கிட்டே ப்ரிப்பரேஷன் இல்லாம உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் எல்லாம் விட்டுட்டு இப்படி இறங்கி ஆடுறீங்களா அதுதான் பார்த்தாங்க. இவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு சுத்துறது என்ன போறது என்ன வராது என்ன மறுபடியும் தூக்கு எத்தனை வாட்டில தூக்குவீங்க அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு ஸ்டெப் இந்த மாதிரி போடுங்க. இது வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி இல்ல. நீங்க 2 பேரும் ஒரே டீமா இருந்தாலும் கூட என்ன மாதிரியான அந்த டைம்ல நீங்க என்ன மாதிரி ஆடுறீங்க, ஆன் ஸ்பாட்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறது தான் கேம். பட் இதெல்லாம் வந்து முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேசிட்டு வந்து பண்ண மாதிரி இருந்துச்சு. ரொம்ப என்டர்டெயின் பண்ண மாதிரி இல்ல. அது பார்க்க கொஞ்சம் ஆக்வர்டா இருந்த மாதிரி தான் இருந்தது. இது என்ன பிரமாதம். இதுக்கப்புறம் ஒருத்தங்க வந்தாங்க பாருங்க கப்பிள் டான்ஸ். அப்படி எல்லாரும் என்ஜாய் பண்ணி ஜட்ஜஸ் ஆஹா இதுதான்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா ஜார்ஜ் அண்ட் ரஞ்சித், மதுரைக்காரரும் கோயம்புத்தூர்காரரும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்னு பண்ணாங்க பாருங்க. ஃபெனாமினல் பெர்ஃபார்மன்ஸ் தான். பயங்கரமா கிழிச்சிட்டமா. ஆமா ஹேட்ஸ் ஆஃப் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒருத்தர் வந்து நான் சிங்க்லே போயிருந்தாரு. அவரை சிங்க் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ பண்ணி நல்லா இருந்துச்சு. பட் பாக்குறதுக்கு இப்படி கால் வச்சு ஆடிட்டு இருந்தா கால் உள்ள போறாரு. சரின்னு மேல ஆடிட்டு இருந்தா இப்படி வராரு. ராஜு இது அந்த மாதிரி ஷோ கிடையாது, திஸ் இஸ் நாட் அலௌட் யார் அப்படின்ற மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜாலியா யதார்த்தமா உள்ள எதுவுமே வச்சுக்காம வெளில என்ன பண்ணுவாங்க பார்த்தவங்க தான் நம்ம தப்பா எடுத்துப்பாங்களா அப்படிலாம் எதுவுமே திங்க் பண்ணாம ரொம்ப அழகா பண்ணாங்க. ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு அவங்க பண்ணும்போது. ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அவங்க பெர்ஃபார்மன்ஸ். நம்மள ஃபன் பண்ணனும்னு இல்லாம அவங்க வந்து என்ஜாய் பண்ணி ஆடுனாங்க. அதுதான் வந்து இந்த கேம்க்கு ரொம்ப முக்கியம். நம்மள சொல்லிட்டு இருந்தாங்க. ஐ மீன் நம்மள என்டர்டெயின் பண்ணனும்னு இல்ல, அவங்க ரொம்ப என்டர்டெயின் ஆகி ஆடுனாங்க. அதுதான் ரொம்ப ஒரு பெஸ்ட் திங் நினைக்கிறேன். நீங்க மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ண வேணாம், உங்களை நீங்க சந்தோஷமா ஜாலியா ஆடுங்க அப்படின்றது தான் கான்செப்டாவே இருந்துச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் வந்து சேம் டீம்ல இருந்து 2 கேர்ள்ஸ் வந்திருந்தாங்க. ஒருத்தர் வந்து பிரியா பால் அண்ட் சரண்யா 2 பேரும் வந்திருந்தாங்க. அவங்களும் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, ரொம்ப என்டர்டெயின் பண்ணாங்க. அவங்களும் வந்து அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வந்து ஆட ட்ரை பண்ணாங்க. எஸ் 2 பேரும் அவங்க கெமிஸ்ட்ரி சூப்பரா இருந்துச்சு. அதான் ஜட்ஜஸும் பார்த்துட்டு என்னப்பா யூஸ்வலா வந்து கப்புள்னா வந்து ஆண் பெண் அவங்க ஆடுறது தான் நல்லா இருக்கும், ஆண் ஆடுறது நல்லா இருக்கு, பெண் ஆடுறது நல்லா இருக்குன்னு இவங்க சரண இதுதான் எங்க ஸ்ட்ராட்டஜி. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்க 2 பேரும் நல்லா பழகிருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸா இருப்பீங்க, கம்ஃபர்ட்டா ஆடி இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு மாதிரி ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து குரூப் வந்தாங்க. ஐயோ அந்த குரூப் பெர்ஃபார்மன்ஸ் தான் இன்னும் அல்டிமேட். அவங்க பாட்டுக்கு ஆடுறதான் கான்செப்ட். இது ரொம்ப அவங்க பாட்டுக்கு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹைட் கார்த்திலாம் வந்து என்ன பண்றாருன்னு தெரியல, அவர் பாட்டுக்கு இப்படின்றாரு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் டார்வின் ப்ரோ
ஒரு கரடி மாஸ்க போட்டுக்கிட்டு அவர் ஒண்ணு பண்றாரு, மாஸ்க போட்டு ஒரு பெடல் எடுத்துட்டாங்க. சோ ரெண்டு டீமுமே வந்து இந்த குரூப் டான்ஸ்ல வந்து ரெண்டு டீமுமே ரொம்ப நல்லா பண்ணாங்க, ரொம்ப நல்லா சொதப்புனாங்கன்னு சொல்லலாம். பண்ணாங்க ஜட்ஜஸ் அதான் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சர்காஸ்டிக்கா சொல்லலாம், அப்படிதான் சொல்லணும். எஸ், ராஜு சொல்றாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என் டீம் கேவலமா ஆயிடுச்சு, அதை விட ஆரியோட டீம் கேவலமா ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ வழக்கம் போல வந்து யார் பெஸ்ட் பெர்ஃபார்மர் ரெண்டு பேர் அவங்களுக்கு வந்து கிரீன் ஸ்டார் கொடுப்பாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதவங்களுக்கு வந்து ரெட் ஸ்டார் கொடுப்பாங்க. சோ அந்த வகையில வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுது, அந்த யோகா பண்ணி மையா மையா அந்த பாட்டுக்கு செமையா ஆடிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து ஆப்போசிட் கண்டஸ்டன்ட் சூப்பரா ஆடினாலும் மணிவண்ணன் ப்ரோ வந்து அவங்களுக்கு டான்ஸே வராது. 40 வயசு இத சொல்லிட்டே இருந்தாப்பா, 40 வயசு என்ன மாதிரி ஆடுறாரு மனுஷன் அப்ப அல்ல சொல்லிட்டே இருந்தாங்க. சோ ரொம்ப நல்லா பண்ணாங்க. அதனால கண்டிப்பா எல்லாருமே ஒரு மனசா அவங்க தான் கண்டஸ்டன்ஸ் தான் வந்து சொன்னதே, யார் நல்லா பண்றாங்க நீங்களே சொல்லுங்க. வழக்கம் போல பிக் பாஸ்ல நடக்கிற சீன் தான். ஸோ அவங்க எல்லாரும் ஏக மனதோட சொன்னது பாத்தீங்கன்னா வந்து மணிவண்ணன் ப்ரோவை. ஸோ அவருக்கு வந்து ஒரு கிரீன் ஸ்டார் கிடைச்சிச்சு, ட்ரூலி டிசர்வ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொருத்தங்களுக்கு தான் வந்து கப்பல்ல யாருன்னு பாக்குறப்ப கொஞ்சம் டை ஆயிடுச்சு. அது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ரஞ்சித், அதுக்கப்புறம் ஜார்ஜ், இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயே டை ஆயிடுச்சு. மறுபடியும் ஓட்டிங் வச்சுட்டு பாத்தீங்கன்னா ஜார்ஜ் கோயம்புத்தூர்காரருக்கு வந்து கிரீன் கலரை கொடுத்து பட் எனக்கு வந்து ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா ஆடினாங்க. எனக்கு ரஞ்சித்க்கும் கொடுக்கணும்னு தோணுச்சு, ஜார்ஜுக்கும் கொடுக்கணும்னு தோணுச்சு. ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு பயங்கரமா ஆடினாங்க. சூப்பர். அதுக்கப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணாதவங்க யாரு அப்படின்னு கேட்குறப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கரிஷ்மா வந்து நல்லா பண்ணல, ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த ஆப்ஷன் ஒழுங்கா யூஸ் பண்ணல, கெமிஸ்ட்ரியே இல்லை அப்படின்னாங்க. கரிஷ்மா என்ன சொன்னாங்கன்னா அவன் என்ன தூக்கிட்டே இருக்கான், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னாங்க. ஓவியா கரெக்டா சொன்னாங்க, நீங்க கம்ஃபர்டபுளா இல்லைன்னா சொல்லிருங்க, ஸ்டாப் பண்ண சொல்லிருங்க, அவ்வளவுதான், நீங்க ஏன் வந்து விடுறீங்க, இல்ல எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல அப்படின்னு அரவிந்த் மூஞ்சே மாறிடுச்சு. என்னப்பா எப்படி சொல்ற, நம்மளாம் ஜாலியா பேசி கம்ஃபர்டபுளா இல்லையா அப்ப நம்ம அப்படின்ற மாதிரிதான். அந்த ஃபர்ஸ்ட் ஓட்டிங் கேட்கும் போது யார் நல்லா பண்ணலன்னு சொல்லும் போதே அரவிந்த் சொன்ன நேம் வந்து கரிஷ்மா தான். கூட இருந்தவங்களே வந்து நீங்க நல்லா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அதுக்கேத்த மாதிரி டிட் ஃபார் டட் மாதிரி கரிஷ்மாவும் வந்து அரவிந்த சொல்லிட்டாங்க. தட் இஸ் பிக் பாஸ், வெல்கம் டு பிக் பாஸ். மக்கள் ட்ரெயின் ஆறாங்க ஒண்ணொண்ணா, ஜட்ஜஸ் அதான் சொல்றாங்க, ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க. எஸ், நாங்க உங்களை ட்ரெயின் பண்றோம், உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, இங்க நீங்க எப்படி பண்றீங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு இங்கேயே வந்து நாங்க வந்து யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி டேக்கிள் பண்றதெல்லாம் சொல்லி கொடுத்து உள்ள அனுப்புறோம், சோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. இந்த ஆப்போசிட்ல வந்து ரெண்டு பேர் சொல்லிட்டு இருந்தாங்க யார் நல்லா ஆடுனா. ஒன்னு வந்து தண்டீஸ்வரன் அண்ட் தென் வந்து பிரியங்கா பால். எஸ், வெங்கட்டையும் சொல்லிட்டு இருந்தாங்க. வெங்கட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அங்க வந்து நான் ரெண்டு மூணு பேர் ஏன்னா குரூப் டான்ஸ்ல வந்து அவங்க தான் நேம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியா வந்து எல்லாரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்த ஒரு பேர் வந்து தண்டீஸ்வரன். எஸ், அவர் ஒத்துக்கவே இல்லை, நான் ஒத்துக்க மாட்டேங்க, நான் 100% கொடுத்தேன், எவனுக்கு எப்படி நீங்க வந்து ரெட் ஸ்டார் விடுறா, ஐ அம் நாட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்றாங்க. ஓ அதான் ரூல்ஸ், நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், நீங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் சொல்லுங்க, நான் சொல்ல மாட்டேன், யாரும் நல்லா பண்ணல நான் சொல்ல மாட்டேன், ஓ இருக்கிறியா இல்ல போறியா அப்படின்ற மாதிரி யாரும் இதற்கு கேட்டு சரி சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதுதான் இனிதே வந்து நிறைவடைந்தது இன்னைக்கான எபிசோட் 9. ஸோ ஒரே மாதிரி இந்த எபிசோட் பாத்தீங்கன்னா வந்து ஃபன்னு, ஒரு மாதிரி கான்ட்ரவர்சி, சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா என்ன பண்றீங்க நீங்க டான்ஸ்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. எக்ஸ்ட்ரீம் ஃபன்னும் கிடையாது, எக்ஸ்ட்ரீம் கான்ட்ரவர்சியும் கிடையாது. ஏதாவது ஒண்ணுத்துல நல்லா இருந்துச்சுன்னா பரவாயில்ல, எக்ஸ்ட்ரீமா ஒண்ணு போகணும் இல்ல, அந்த மாதிரி எதுவும் இல்லாம ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஜட்ஜஸ் ஆஸ் யூஷுவல் வந்து ரெட் ஸ்டார் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, அதுக்கப்புறம் கிரீன் ஸ்டார் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கு அப்படின்னு என்னன்னு சொல்லல. ஸோ நாளைக்கு தான் அது சொல்லுவாங்களா எல்லாமே தெரியும். ஸோ இதுதான் வந்து எபிசோட் 9க்கான எங்களோட ரிவ்யூ. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சா இல்லையா எல்லாமே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த எபிசோட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கப்பா, இவங்க சூப்பரா பண்ணாங்கப்பா, இவங்களுக்கு ஜட்மெண்ட் வேற மாதிரி கொடுத்துருக்கலாம்ப்பா, இவங்களுக்கு இந்த ஸ்டார் கொடுத்துருக்கலாம்ப்பா அப்படின்லாம் ஏதாச்சும் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த எபிசோட ரிவ்யூ வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்கள் விஜய், தனுஷ் மற்றும் அகிலா. நன்றி. அடினே இருப்பேன்.